தாய்நாடாம் தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தியாக தீபம் காமராஜர். மக்கள் கொண்டே இவரது மூச்சு, காந்தியடிகளின் பாதையே இவரது வாழ்க்கை. காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, இவருடைய தாயின் பெயர் சிவகாமி அம்மையார், இவருடைய இயற்பெயர் காமாட்சி, இவருடைய அன்னை இவரை செல்லமாக ராஜா ராஜா என்று அழைப்பாராம். அதுவே காலப்போக்கில் காமராஜர் என்னும் பெயராக மாறியதாம். தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்கவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர். கல்வியின் நாயகர் என்று போற்ற பெறுபவர் இவரே. தனது 6 வயதில் தந்தை இறந்த காரணத்தினால் தனது பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். இளமை காலம் முதலே சுதந்திர போராட்ட கருத்துக்கள் மூலம் ஈர்க்கப்பட்டவர். தனது 16வது வயதிலே இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம், நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் கலந்து கொண்ட காமராஜர் அவர்கள்